தொடர்ந்து பாகிஸ்தானை நோக்கி தடைகள். அந்த தடைகள் அப்படிங்கிறது பாகிஸ்தானை அப்படியே சுக்கு நூறா உடைச்சு போட்டுரும். நம்ம ஆர்மி உள்ளுக்குள்ள போகும்போது பாதி பலத்தோட தான் பாகிஸ்தான் இருக்கணும். பாகிஸ்தான் ஏற்கனவே நம்மளோட கம்பேர் பண்ணா பாதி பலம் தானே அப்படின்னா, அப்ப மேற்கொண்டு வீக்கா இருப்பாய்ங்க அப்படிங்கிறதா. யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானை கட்டி எழுப்பணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அட்லீஸ்ட் எதார்த்தமான வாழ்க்கைய நடத்தணும்னா கூட நம்மளோட தயவு தேவை. அந்த ரேஞ்சுக்கு இப்பவே கொண்டு போய் வச்சுட்டோம். தண்ணிய தடுத்தது மூலியமா எவ்வளவு பாதிப்பு வருங்கிறத விரிவா கடந்த காணொளியில பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியா அடிச்சது அப்படிங்கிறது, வான்வெளி பாதைகள யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. ஏர் ஸ்பேஸ பேன் பண்ணது மூலியமா பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு வெஸ்ட் ஏசியா அப்படிங்கிறதே கனவு. கொலம்பஸ் மாரி இனிமே வருங்காலங்கள்ல பாகிஸ்தான்ல பொறக்கிறவன் போய் கண்டுபிடிச்சுக்க வேண்டியதுதான். காரணம் சுத்தி போயெல்லாம் இவர்களால வண்டி ஓட்டவே முடியாது. ஏர்லைன்ஸ் தாங்காது அப்படிங்கிறதான். அதே சமயம் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளேயும் என்ட்ரி போட தடை போட்டிருக்கார்கள். தடையே போடாட்டியும் நம்ம போறதில்ல. தாக்குறதுக்கு மட்டும்தான் போறோம். மத்தபடி சிவிலியன் விமானங்கள அனுப்புற மூட்ல இந்தியாவும் கிடையாது. இதன் மூலியமாவும் பல லட்சம் டாலர்கள் இழப்பு பாகிஸ்தானுக்கு. ஒட்டு மொத்தமா 2 ஜோனும் முடிஞ்சிருச்சா, அடுத்து இவனுங்க பெரிய அளவு நம்ம போர்ட்டுகளையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்கள். அதுவும் இப்ப நெட் ஜீரோ கொண்டு வந்துட்டோம். இனிமே இவர்களோட எந்த கடல் நடமாட்டமும் நம்மளோட போர்ட்ஸ்கள்ல வாய்ப்பே இல்ல. தடை போட்டோம். அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது, இந்த சின்ன சின்ன அத்தியாவசியம் அப்படின்னு விடுறது, ஏன் ஒரு கொரியர் கவர் கூட பாகிஸ்தான்ல இருந்து இனிமே வராது. எல்லாத்துக்கும் தடை. டாப் டு பாட்டம் தடை. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள எதுவும் கிடையாது. இந்தியாக்குள்ள இருந்து பாகிஸ்தானுக்குள்ள எதையும் அனுப்ப போறது கிடையாது. அது போஸ்டல் கவர்ல இருந்து மேல பறக்கிற விமானம், தண்ணியில மிதக்கிற கப்பல் வரையும் ஒட்டு மொத்தமா தடைகள போட்டு நிறுத்திட்டோம். இதுக்கப்புறம் தடைகள் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஏறக்குறைய எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வச்சிருக்கிறது ஒரு 30 தூதரக அதிகாரிகள நம்ம அங்க வச்சிருக்கோம். அவன இங்க வைக்க அனுமதிச்சிருக்கோம். இவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது வரவு செலவு. ஏறக்குறைய நெட் ஜீரோக்கு கொண்டு போயிட்டோம். இப்படி கொண்டு போனது, இப்போ ஒரு பெரும் யுத்தத்த நம்ம நடத்தியே தீருவோம் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே, ஏற்கனவே ராணுவம் பூரா தப்பிச்சு ஓடிருச்சு. இப்ப அவனுங்களோட தீவிரவாதிகள பூரா காப்பாத்துறதுக்கு பெரும் போராட்டம் எல்லைகள்ல. காரணம் எப்பல்லாம் பதட்டம் ஆகுதோ, அப்பல்லாம் எல்லைகள்ல கிராஸ் ஃபயர் நடக்கும். அந்த கிராஸ் ஃபயர் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தீவிரவாதிகள் ஊடுருவி வந்துருவாய்ங்க. அப்புறம் அவன நியூட்ரலைஸ் பண்றதுக்கே பெரும் போராட்டத்த நம்ம தொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எவனுமே அங்கிட்டிருந்து இங்கிட்டு வரவே பயப்படக்கூடிய காலகட்டமா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஆயிப்போச்சு. இப்பவும் அந்த தீவிரவாதிகள் முகாம் அப்படிங்கிறது எல்லைகள ஒட்டி தான் அமைச்சிருப்பார்கள். இருந்தாலும் இப்பல்லாம் எல்லைகளுக்குள்ள இந்த மாரி பதட்டமான நேரத்துல அனுப்ப முடியாதுங்கிறக்காக முகாம்லயே வச்சிருந்தாய்ங்க. இந்தியாவோட அதிரடி தாக்குதல்கள் முகாம நோக்கி ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறனால, முகாம காலி பண்ணிட்டு ஊருக்குள்ளேயும் கூட்டு போ முடியாது. காரணம் ஊருக்குள்ள வந்து இந்தியா அடிக்கும் ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை அப்படிங்கிறது, அப்படியே பாகிஸ்தான் தாலிபான்களோட சேர்ந்துட்டாய்ங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா ஜோலி முடிஞ்சிரும். இந்த 2 பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறக்காக, அந்த முகாம்களுக்கு பக்கத்திலேயே, அதாவது எல்லையோரத்திலே பங்கர்கள் அமைச்சு, ஏறக்குறைய எல்லா தீவிரவாதிகளையும் பங்கருக்குள்ள கொண்டு போயிருக்காய்ங்க, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. ஆனா, இந்தியா அந்த பங்கர்கள பூரா ஐடென்டிஃபை பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அவனுங்களுக்கு கிடைச்சு போச்சு. உடனே இப்ப பங்கர விட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு போக தயாராயிட்டாங்க. எல்லா பங்கர்களையும் காலி பண்ணியிருக்காய்ங்க. ஏறக்குறைய முதல்ல ஊருக்குள்ள பங்கர்கள் தோண்டி பாதுகாப்பு அதிகாரிகள், ஆசிம் முனீர் போன்ற ஆட்கள்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாய்ங்க. அடுத்து இம்மீடியட்டா தீவிரவாதிகள் முகாம்ல இருந்து அவனுங்களையும் பங்கருக்குள்ள தள்ளி விட்டுருக்காய்ங்க. இப்ப அங்கதான் முதல் அடி விழுகும் அப்படின்னு பயம் வந்தனால, இம்மீடியட்டா ரிமூவ் பண்ணி பின்னாடி கூப்பிட்டு போயிட்டார்கள். இப்ப ராணுவம் மட்டும் எல்லைகள்ல நிக்கணும். அந்த ராணுவம் செக் போஸ்ட் எல்லாம் இறக்கிட்டு, கொடிய செக் போஸ்ட்ல இருந்து இறக்கிட்டு 10 அடி பின்னாடி போய் தான் நிக்கிறாய்ங்க. இப்ப பெரும் யுத்தத்த தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, தவிர்த்துட்டு நிக்கலாம். ஆனா இந்த பெரிய வரவு செலவ விட்டுட்டு பாகிஸ்தான் திண்டாடிக்கிட்டே இருக்கணும். எத்தன நாளைக்கு திண்டாடுறது? இவனுங்க கண்ணு ஒரு துளி கூட ஓப்பன் பண்ண போறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். இப்ப எமர்ஜென்சி மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காய்ங்க. எதுக்கு?
நீண்ட கால யுத்தம் வந்தா எப்படி சமாளிக்கிறது? நமக்கு தெரிஞ்சு யுத்தத்தை நோக்கிலாம் அங்க பெரும் திட்டங்கள்லாம் இருக்க போறதில்ல. நம்ம எப்படி தப்பிச்சு ஓடுறது? வருமானமே இனிமே இல்லையா? இல்ல ஏதோ தேறுமா? இந்த மாரி பாகிஸ்தான் அதிகாரிகள் உட்கார்ந்து பேச அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா உள்ளூர் ஆடியன்ஸ அவனுங்க திருப்திப்படுத்தணுமே. அதுக்காக மிசைல்களையும் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்றார்களாமா. அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை குடுக்குது அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரியும். பதிலுக்கு நம்மளும் நெறைய விவகாரங்கள்ல தயாரா வச்சிருக்கோம். இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயமும் உறுதி செய்யப்படாம ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துல உறுதியாயிரும். அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். பாகிஸ்தான தாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள பத்தி வெளியில சில டேட்டாக்கள் வெளியிட்டிருக்கார்கள். கசிய விட்டிருக்கார்கள். என்ன மாரியான டேட்டாக்கள் அப்படிங்கலாம் வரும் சில மணி நேரங்கள்ல ரிலீஸ் ஆயிரும். அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். நன்றி. வணக்கம்.